ஹலோ மக்களே, நான் தான் உங்கள் அபின். வெல்கம் பேக் டு அவர் சேனல். நம்ம இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, டாப் 5 பெஸ்ட் பைக் அண்டர் 2.5 lakhs அந்த ரேஞ்சிலோட பைக் நம்ம பார்க்க போகிறோம். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்படியே பெல் ஐக்கன் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம லிஸ்ட்டில் இருக்க வேறு டிஸ்டர்ப் பண்ணுறது ஃபஸ்ட்டு நம்ம லிஸ்ட்டில் இருக்க பைக் என்னன்னு பார்த்தீங்கன்னா, யமகாவோட R15 வெர்ஷன் 4ன்னு சொல்லலாம். இந்த பைக் ஒரு லெஜெண்டுன்னு சொல்லலாம். யமகா வெர்ஷன் 4. இந்த R15 வெர்ஷன் 4ஓட பேஸ் மாடலோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 1,58,000 எக்ஸோரம் ப்ரைஸில் அவைலபிளாக இருக்குது. இந்த பைக்கில் முக்கியமான விஷயம்னு பார்த்திங்கன்னா, இன்ஜின் ப்ளஸ் ஏரோடைனமிக் பாடி பேனல்ஸ் கொடுத்துருக்காங்க. இன்ஜின் பார்த்திங்கன்னா 155cc சிங்கிள் சிலிண்டர் லிக்விட் கூல் 4-stroke 4-valve VVA இன்ஜின் இந்த பைக்கில் இருக்குது. இந்த பைக்கோட பவர் பார்த்திங்கன்னா 18.4 ஹார்ஸ் பவரும் 14.2 நியூட்டன் மீட்டர்ஸ் டார்க்கும் இந்த பைக்கால் ப்ரொடியூஸ் பண்ண முடியும். இந்த பைக்கில் வந்து 6 ஸ்பீடு கியர் பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த பைக்கோட மைலேஜ் பார்த்திங்கன்னா 40 per liter மைலேஜ் கிடைக்கும். இந்த பைக்கோட டாப் ஸ்பீட் பார்த்திங்கன்னா 145+ தாராளமாக போகும். ஃப்ரண்ட் அண்ட் பேக்கில் வந்து பார்த்திங்கன்னா டிஸ்க் பிரேக்கும் டியூயல் சேனல் ABS இந்த பைக்கில் அவைலபிளாக இருக்குது. ஃப்ரண்டில் பார்த்திங்கன்னா அப்சைட் டவுன் ஃபோக்ஸு, ரியரில் வந்து பார்த்திங்கன்னா மோனோ ஷாக் அப்சர் கொடுத்துருக்காங்க. 11 liters ஆஃப் ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி இருக்குது. டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் இருக்குது. ப்ளூடூத் கனெக்டிவிட்டி இருக்குது. ஒரு 2,50,000 நீங்கள் பைக் பார்க்குறீங்க அப்படின்னா R15 வெர்ஷன் 4 வந்து நீங்கள் சூஸ் பண்ணலாம். ரொம்பவே பெஸ்ட்டான பைக். ரொம்ப மைலேஜ், பவர், பெர்ஃபார்மன்ஸ் எல்லாமே தாறுமாறாக இருக்கும். நம்ம லிஸ்ட்டில் இருக்க செகண்ட் பைக் என்னென்னு பார்த்தீங்கன்னா, KTMோட டியூக் 250. KTMனாலே ஒரு பவர்ஃபுல்லான பைக்னு எல்லாருக்குமே தெரியும். இந்த பைக்கோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 2,41,000 எக்ஸோரம் ப்ரைஸில் அவைலபிளாக இருக்குது 250. இந்த பைக்கில் ரொம்பவே முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, பெர்ஃபார்மன்ஸ், கம்ஃபர்டபுளான ரைடிங் பொசிஷன் தான் இந்த பைக்கோட ரொம்பவே முக்கியமான விஷயம். இந்த 250யோட இன்ஜின் பார்த்திங்கன்னா 249cc சிங்கிள் சிலிண்டர் LC4C இன்ஜின் கொடுத்துருக்காங்க. 6 ஸ்பீட் கியர் பாக்ஸு அசிஸ்டன்ட் ஸ்லிப்பர் கிளச்சோட கொடுத்துருக்காங்க. LC4 இன்ஜின் வந்து இப்போ நியூ மாடல் என்ன சொல்லலாம், 2024 லான்ச் ஆச்சுல 250 நியூ மாடல் நோ லுக்கில் வந்துல டியூக், அந்த இன்ஜின்லாம் இப்போ இதுதான் யூஸ் பண்ணி LC4C இன்ஜின் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. இந்த பைக்கோட மைலேஜ் பார்த்திங்கன்னா 32 அப்ராக்சிமேட் மைலேஜ் கிடைக்கும். டாப் ஸ்பீட் பார்த்திங்கன்னா 150 தாராளமாக அந்த பைக்கால் போக முடியும். ஃப்ரண்ட் அண்ட் ரியரில் வந்து டிஸ்க் பிரேக்கும் டியூயல் சேனல் ABSும் இந்த பைக்கில் அவைலபிளாக இருக்குது. டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர், USB சார்ஜிங் போர்ட்டு, ப்ளூடூத் கனெக்டிவிட்டி, நேவிகேஷன் சப்போர்ட் இருக்குது. LED ஹெட்லாம்ப்ஸ், LED டெயில் லேம்ப்ஸ், LED இண்டிகேட்டர்ஸ் எல்லாமே இந்த பைக்கில் அவைலபிளாக இருக்குது. ஓவரால் இந்த 250 வந்து ஒரு பீஸ்ட்னு சொல்லலாம். ஃபுல் ஆப்ஷன் லோடட் பைக்குன்னு சொல்லலாம். 250 டூரிங் எல்லாத்துக்குமே உங்களுக்கு செட் ஆகும். கண்டிப்பாக நீங்கள் இந்த பைக்கை ட்ரை பண்ணலாம். நம்ம லிஸ்ட்டில் இருக்க தேர்ட் பைக் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ட்ராம்போட 400ன்னு ஒரு பைக். ட்ராம் 400ன்னு ஒரு பைக். இந்த ட்ராம் ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 2,35,000 எக்ஸோரம் ப்ரைஸில் இந்த பைக் லான்ச் ஆக போகுது. இந்த பைக்கோட இன்ஜின் பார்த்திங்கன்னா 398cc சிங்கிள் சிலிண்டர் லிக்விட் கூல் இன்ஜின் கொடுத்துருக்காங்க. 4-stroke 4-valve DOHC மோட்டர் யூஸ் பண்ணியிருக்காங்க. நார்மலாக யூஸ் பண்ணுற DOHC மோட்டர் தான் இந்த பைக்கில் யூஸ் பண்ணியிருக்காங்க இன்ஜினுக்கு. இந்த பைக்கோட பவர் பார்த்திங்கன்னா 40 ஹார்ஸ் பவரும் 38 நியூட்டன் மீட்டர் டார்க் இந்த பைக்கால் ப்ரொடியூஸ் பண்ண முடியும். 6 ஸ்பீட் கியர் பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. மைலேஜ் பார்த்திங்கன்னா 30-35 km/liter மைலேஜ் இந்த பைக்கால் போக முடியும். டாப் ஸ்பீடு பார்த்திங்கன்னா 150 to 155 தாராளமாக இந்த பைக்கால் போக முடியும். ஃப்ரண்ட் அண்ட் ரியரில் பார்த்திங்கன்னா சிங்கிள் டிஸ்க் பிரேக்கு, டியூயல் சேனல் ABS கொடுத்துருக்காங்க. 13 liters ஆஃப் ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி கொடுத்துருக்காங்க. இந்த பைக்கை நீங்கள் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்ல. பில்ட் குவாலிட்டி எல்லாமே நல்லாயிருக்கு. ஒரு
நார்மல் லுக்கு தான் இருக்குது. ஆனால் பவர், மைலேஜ், டாப் அண்ட் பெர்ஃபார்மன்ஸ் எல்லாமே நல்லா தான் இருக்குது. ட்ரை பண்ணலாம் நீங்கள் இந்த பட்ஜெட்டுக்கு. நம்ம லிஸ்ட்டில் இருக்க 4th பைக் என்னென்னு பார்த்தீங்கன்னா பஜாஜோட டாமினார் 400. இந்த பைக்கோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 2,31,000 எக்ஸோரூம் ப்ரைஸாக இப்போ அவைலபிளாக இருக்குது. இன்ஜின் பார்த்தீங்கன்னா 273cc சிங்கிள் சிலிண்டர் லிக்விட் கூல் 4-stroke 4-valve DOHC மோட்டர் தான் இதில் யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த பைக்கோட பவர் பார்த்தீங்கன்னா 14 ஹார்ஸ் பவரும் 30 Nm டார்க்கும் இந்த பைக்கால் ப்ரொடியூஸ் பண்ண முடியும். 6 ஸ்பீட் கியர் பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த பைக்கோட மைலேஜ் பார்த்தீங்கன்னா 30 km/L மைலேஜும், டாப் ஸ்பீடு பார்த்தீங்கன்னா 165+ இந்த பைக்கால் போக முடியும். இதோட ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா 30 liters ஆஃப் ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி கொடுத்துருக்காங்க. பில்டு குவாலிட்டியுமே ரொம்பவே தாறுமாறாக இருக்குது. டூரிங், ஆஃப் ரோட் எல்லாத்துக்குமே இந்த பைக் செட் ஆகும். டின் ஹோல் எட்ஜாஸ்ட் கொடுத்துருக்காங்க. சவுண்டுமே அடிப்பொலியாக இருக்குது. அதே மாதிரி ஸ்பீடோமீட்டர் கன்சோல் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ப்ளிட் பண்ணி கொடுத்துருப்பாங்க. டேங்கில் ஒரு சின்ன இண்டிகேஷனும், ஹேண்ட்பேக்கு மேலே வந்து ஒரு மெயின் கன்சோலும் இருக்கும். ஒரு நல்ல ஒரு பவரான பைக் வேணும் இந்த பட்ஜெட்டில், நல்ல டூரிங், ஆஃப் ரோட் எல்லாத்துக்குமே செட் ஆகணும் அப்படின்னா நீங்கள் இந்த டாமினார் 400 நீங்கள் யூஸ் பண்ணலாம். லாங் ரைட் எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். சவுண்டுமே பக்காவாக இருக்கும். நம்ம லிஸ்ட்டில் இருக்க 5th பைக் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஹோண்டாவோட CB 350R. இது பைக் வந்து ட்ராம்ப் இருக்குல்ல, ட்ராம்புக்கு நேர் காப்பி மாடல்னு சொல்லலாம். இந்த பைக்கோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 2,16,000 எக்ஸோரூம் ப்ரைஸில் இந்த பைக் இப்போ அவைலபிளாக இருக்குது. இந்த பைக்கோட இன்ஜின் பார்த்தீங்கன்னா 384 இல்லைங்க. இந்த பைக்கோட இன்ஜின் பார்த்தீங்கன்னா 348cc ஏர்கூல்ட் சிங்கிள் சிலிண்டர் 4-stroke இன்ஜின் கொடுத்துருக்காங்க. இந்த பைக்கோட பவர் பார்த்தீங்கன்னா 2.8 ஹார்ஸ் பவர் 13 Nm டார்க் வந்து இந்த பைக்கால் ப்ரொடியூஸ் பண்ண முடியும். இந்த பைக்கில் வந்து பார்த்திங்கன்னா 5 ஸ்பீட் கியர் பாக்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. 350cc பைக் 5 ஸ்பீட் கியர் பாக்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. ரீசன் என்னன்னு தெரில. மைலேஜ் பார்த்திங்கன்னா 30 to 40 per liter மைலேஜ் இந்த பைக்கால் கொடுக்க முடியும். டாப் ஸ்பீட் பொறுத்த வரைக்கும் 135+ தாராளமாக போகலாம். 350cc பைக் 135+ தான் போக முடியும்னு சொல்லியிருக்காங்க. 15 liters ஆஃப் ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி அவைலபிளாக இருக்குது. LED ஹெட்லாம்ப்ஸ், LED டைல் லேம்ப்ஸ், LED இண்டிகேட்டர்ஸ் எல்லாமே அவைலபிளாக இருக்குது. ஓவரால் இந்த CB 350 வந்து ஒரு வேல்யூ ஃபார் பைக்குன்னு சொல்லலாம். அது எப்படி சொல்லலாம்னா 350cc இது வந்து பார்த்திங்கன்னா மைலேஜ், டாப் ஸ்பீட் பார்த்திங்கன்னா 135 தான் போகுது. மைலேஜ் 30 to 40 per மைலேஜ் ஓகே. டாப் ஸ்பீட் ரொம்பவே கம்மியாக தான் இருக்குது. 5 ஸ்பீட் கியர் பாக்ஸ் தான் இருக்குது. இது போதும், இந்த ஸ்பெசிஃபிகேஷன் போதும் அப்படின்னு உள்ளவங்க இந்த பைக்கை நீங்கள் சூஸ் பண்ணலாம். வேல்யூ ஃபார் மணி தான் இந்த பைக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி நிறைய யூஸ்ஃபுல் கண்டென்ட் நம்ம சேனலில் வரும். நம்ம சேனலில் வந்து நம்ம சிம்பிளாக என்ன கண்டென்ட் இம்பார்ட்டண்ட்டோ அதை மட்டும் தான் நம்ம சொல்லுவோம். எல்லாம் வளவளன்லாம் சொல்ல மாட்டோம். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டெய்லி நம்ம சேனலில் ஒரு வீடியோ வந்துகிட்டே இருக்குது. நாளைக்கு இன்னொரு பைக் கண்டென்ட் நம்ம சந்திக்கலாம். பாய்.